ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இயேசுவே ரட்சகர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான வேளையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் எப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 20:4 ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அவர் நமது மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன். இன்றைக்கு அநேகர் விரும்புகிறாங்க, ஆனால் காரியம் நடக்கலை. இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இந்த வருடத்தில் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும், இந்த மாதத்தில் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு மனசில் விருப்பம் இருக்குது. ஆனால் காரியங்கள் எதுவும் நடக்காத உள்ள சூழ்நிலையில் மனசு உடைஞ்சு போய் பல பேர் இன்றைக்கு இருக்கிறதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். நீங்கள் ஒருவேளை எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை நீங்கள் மன விரும்பின காரியங்கள் நடக்காதபடி மனம் உடைந்தவர்களாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தம்பி, தங்கச்சி, உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன். எவ்வளோ அழகான ஒரு அருமையான வார்த்தை. ஏன் அந்த வார்த்தையை அவ்வளவு தூரம் உன்னிப்பாய் பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்றால் இவ்வளவு தூரம் பேசியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இது தேவாதி தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவ வார்த்தைகள். அந்த ஜீவ வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவாதி தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து மனுகுலத்தை உண்டு பண்ணி அவர் வைத்து ஆளுகை செய்து நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரு வேதாகமத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்தவர்கள் அல்லாமல் நீங்கள் இருக்கலாம், இல்லை ஏதோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களோடு கூட அருமை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, அந்த வார்த்தை கிரியை செய்யும். சங்கீதத்தில் 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசே பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் தேவ மனுஷன் வேதாகமத்திலே காணப்படுகிறார். அந்த மனுஷனிடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று இப்பொழுது நீ காண்பாய் என்று தேவ வல்லமையை அன்றைக்கு மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் காண்பித்தார் கர்த்தர். ஆகையினால தான் தேவனுடைய வார்த்தை அப்படி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றாத சூழ்நிலையில், செய்து முடிக்காத உள்ள சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், நீ விசுவாசித்தால் உன் மன விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிறார். காரணம் ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மனுஷனுடைய சூழ்நிலையை அறிகிற ஒரு தேவன் அவர்தான். மனுஷனுடைய லெவலு என்ன என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் மனுஷனுடைய
நிலைமைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை இன்றைக்கு உலகத்தில் பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம மன வேதனைகளை அறிகிற கர்த்தர். ஒருவேளை ஒரு வீடு இந்த ஆண்டில் கட்டணும் அப்படின்னு தீர்மானிப்பீங்க, இல்லை ஒரு தொழில் இந்த ஆண்டில் தொடங்கணும், ஒரு புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு சொல்லி ஒரு நினைப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அது நடக்காமல் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எழும்புங்க, சோர்வை உதறிவிட்டு எழும்புங்க. நிச்சயமாய் இந்த ஆண்டில் அந்த காரியத்தை, உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். யாருக்கு மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் மன விருப்பத்தை நிறைவேற்றின தேவன், மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். மன விருப்பத்தை என்றால் ஸ்தோத்திரம், வாழ்க்கைக்கு தேவையான, அன்றாட வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கைக்கு தேவையான எந்த காரியமாக இருந்தாலும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், இயேசு சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே, இந்த மாதத்தில் நிச்சயமாய் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். ஆமாம், இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட அவருடைய வார்த்தைகளை தந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை வேலைக்காக எதிர்நோக்கி இருக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்நோக்கி இருக்கிறீங்களா? இல்லை திருமண காரியத்துக்காக எதிர்நோக்கி இருக்கிறீங்களா? நிச்சயமாய் இந்த மாசத்தில், இந்த ஆண்டில் நிச்சயமாய் உங்கள் காரியங்கள் கைகூடி வர பண்ணுவார். மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். அதான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். கலங்காதீங்க, தைரியமாக இருங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த இந்த அருமையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த அருமையான தம்பி தங்கச்சிக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. தேவரீர் யார் யாரெல்லாம் ஆமேன் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவரீர் மன விருப்பம் ஒருவேளை நிறைவேறாமல் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளில் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை நான் விரும்புகிறேன், இதை செய்ய தீர்மானிக்கிறேன், இந்த தொழிலை தொடங்க தீர்மானிக்கிறேன், இந்த காரியத்தை நான் வேலைக்காக முயற்சி எடுக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிற இவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணின அதே வார்த்தையின்படி அற்புதம் நடப்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே நீர் செய்து உங்களுடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தாப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்கும் அற்புதத்தை செய்யுங்கப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதிசயங்களை அற்புதங்களை காணவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையை நினைவுறும் ஐயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்கிற, என்னோடு ஜெபிக்கிற இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய வல்லமையை ஏசப்பா நீர் வெளிப்படுத்தி நீரே தேவன் என்பதை அறிய பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் நீர் வெளிப்பட்ட அன்பிற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், நான் வெற்றி பெறுவனா என்று சொல்லி உள்ளத்தில் சோதரம் இயங்கி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் தைரியத்தை கொடு ஆண்டவரே. ஆமை உற்சாகத்தை கொடும் ஐயா. ஆமை நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. அவங்க மன விருப்பத்தை நிறைவேற்றும் தெய்வமே. ஆமை கலங்காதபடி தைரியமாக இருக்கட்டும். தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிற அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாய்
கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே ரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.